ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த 2025ல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நிகழுதுங்க. இந்த ஒரே வருஷத்துல 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ஒன்று குரு, இன்னொன்று சனி, ராகு, கேது. ஸோ இந்த 4 கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது எல்லாமே நல்லது பண்ணிடாது, எல்லாமே கெடுதலும் பண்ணிடாது. அப்ப ஏற்கனவே கரும்பு மிஷினுக்குள்ளார போன கரும்பு மாதிரி சக்கையாகி ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு எந்த கிரகம்லாம் நல்லது பண்ண போகுது, எது கெடுதல் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு யாராச்சும் கை தூக்கி விட மாட்டாங்களா, யாராச்சும் காப்பாற்றி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பீங்க நீங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காத யூடியூப் சேனல் இருந்திருக்காது. எல்லா சேனலையும் பார்த்து ஒரு வழி ஆயிருப்பீங்க. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க. உங்களுக்கான தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு 3 ராசிகளுக்காக நான் சொல்ல போகிறேன். இதில் எல்லா ராசிகளுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு சீரீஸாக கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலையை உறுதியாக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கான வழியையும் சொல்ல போகிறேன். அது எண்கள் ரீதியான வழிமுறை. அதில் ஒரு இலவச பொது குறிப்புமே நான் தரப்போகிறேன் எல்லாருக்குமே. அதை பற்றின விளக்கங்களை தயவு செய்து முழுமையாக கேட்டுட்டு எனக்கு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போது துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 3க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சாதகமான அமைப்பில் வருது. துலாமுக்கு 5ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டில் கேதுவும் அமர்றாங்க. ஏன்னா துலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அசுர குரு சுக்கிரனுடைய வீடு. அது அங்கே தான் சனிங்கிற கிரகமே உச்சமடையக்கூடிய ஒரு இடம். அது சர்ப்ப கிரகம் உச்சமடையக்கூடிய வீடு. அது இந்த இடத்துல சனி தான் சூப்பர் ஹீரோ உட்கார்றாரு. உங்களுக்கு எந்த வீட்டில் அவர் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டில் 6ஆம் வீடாக உட்காருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களே உங்களுக்கு உண்டு பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பண சிக்கல்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு பனிமூட்டமாக இருந்தாலும் சூரியன் பளீர்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த பனிமூட்டம் காணா போயிடும், எல்லா பாதையும் வெளிச்சமடையும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை பிரகாசப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாகுதுங்க. அதோட உங்களுக்கு குருவோடைய 9ஆம் பார்வை, அதாவது 9ஆம் வீட்டு பாக்ய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது அவருடைய பார்வை வீச்சுங்கிறது விழுது. எவ்வளோ பெரிய அமைப்பு தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு பக்கம் சனி நல்ல பொசிஷனில் அமர்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் பாக்ய குருவாக இருந்தால் மட்டும் அவர் போதாதுன்னு அவருடைய திருஷ்டி வேற, அவருடைய சுப திருஷ்டி வேற விழுவுது உங்கள் மேலே, உங்கள் ராசியின் மேலே. ஸோ எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டே போகும். ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இனி நடக்கும். சுப பார்வைகள், அதுவும் பாக்ய குரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பூர்வீகமாக சேர வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதுவெல்லாம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயங்கள் மாறி இப்போ உங்களுக்கு அது எல்லாமே சாதகமாக வரும். உங்களை மனமகிழ்ச்சியோடு இருக்க வைக்கும். சரி, எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு ஆனால் குருவோடைய பார்வையில் இருக்கிறதுனால தப்பிக்கிறாரு. அது நல்லதே பண்ணுவார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தன லாபங்களில் சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார். இப்போ கைக்கு பணம் வருது, அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சமயத்தில் நம்ம விரயம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறார். இப்போ இந்த பலனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இதுதான் நெகட்டிவ் அப்படின்னா அதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை தானே காமிக்கிறார். ஸோ அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தினால் வரக்கூடிய இழப்புகளோ விரயங்களோ கூட வராமல் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான காலகட்டமாக வருது. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிரகங்களாக கருதப்படக்கூடிய சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இதில் என்ட்ராகிறதுனால ரொம்ப ஒரு முகமலர்ச்சியோட மனமலர்ச்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து சாதிப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம்.
அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் 5ஆம் வீட்டில் சனியும் நிற்க போகிறாங்க. இதில் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு. குரு வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதுங்கிறது சிறப்பானது ஆகாது. அது நிறைய உங்களுக்கு காலதாமதங்களையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதே. அது வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை பரிசீலனை பண்ணி எடுப்பது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த 4ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது வந்து ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் கொடுத்துரும். நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க. ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். 10ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கேது வந்து குழப்பங்களை உண்டாக்கும். நிறைய மனத்தாங்கல்களையும் மன சஞ்சலங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3இல் ராகு, 9இல் கேது, 4இல் சனி, 7இல் குரு. ஒரே வரியில் சொல்லணும்னா 50-50 இருக்குது எல்லாமே. ஒரு பக்கம் வந்து தனுசுவின் மீது குருவின் பார்வையே விழுது. டைரக்டாக தனுசுக்குரிய உங்களுடைய கிரகமே குரு தான். அவர் வந்து தன்னுடைய கேந்திர பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அதுவும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அப்படின்னாலும் 3ஆம் வீட்டு குரு அப்படிங்கிற 3ஆம் வீட்டு ராகுங்கிறது கெடுதல் கிடையாது, மறைவு ஸ்தானம் தான். 9ஆம் வீட்டு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் கோல்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஏதோ ஒன்று கிடைக்கட்டும், ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை உண்டு பண்ணுவார். அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் வீட்டில் சனி அப்படிங்கிறது நிச்சயமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சுகஸ்தானத்தில் சனி ஒரு பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் இருப்பதை அவாய்ட் பண்ணிக்கணும். 7ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அது நன்மையே பண்ணும். யாருக்காச்சும் திருமணம் தட்டி போயிட்டு இருந்துச்சு, சுபகாரியங்கள் தட்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அமையக்கூடிய அந்த சுப விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நன்மையே தரும், கெடுதல்கள் தராது. ஸோ இதில் இந்த துலாம், விருச்சிகம், தனுசு 3 பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் 3த்துல துலாமை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, 95% கொடுக்கலாம். விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு வந்து 65% தான் தர முடியும். தனுசை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 70% வரைக்குமே தரலாம். இந்த 3 ராசினருமே ஏதோ ஒரு வகையில் வந்து சிவனுக்கு அம்சமாக அல்லது சிவகுமாரனான முருகனுடைய அம்சத்துக்கு நெருங்கி வருவதனால நீங்கள் வந்து பழமை வாய்ந்த சிவாலயங்கள் சென்று வரலாம். அது வந்து திட்டை, தஞ்சை பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டை குரு ஆலயத்திற்கு சென்று வரலாம். அல்லது திருச்செந்தூர் போயிட்டு வருவது இந்த 3 ராசினருக்குமே உகந்ததாக இருக்கும். அதுலேயும் இந்த திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு நீங்கள் சாமியை பார்த்தாப்புல அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு வலது கை பக்கம் கார்னரில் உங்களுக்கு வந்து காலபைரவர் சன்னதி இருக்கும். நீங்கள் நிறைய கோயில்கள் நீங்கள் காலபைரவர் சன்னதி பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சன்னதிக்கு போய் நின்னீங்கன்னா உடம்பே சிலிர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காலபைரவர் சன்னதி. அங்கே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான கெடுதல்களும் நிச்சயம் வந்து ஒரு பல மடங்கு வந்து கம்மியாகும். உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சன்னதி. அதே மாதிரி முருக வழிபாடு அப்படிங்கிறதும் செய்யலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடக்கும். குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நிறைய நீங்கள் நீர்மோர் வழங்குற ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிங்க. எந்த அளவுக்கு வந்து மற்ற உயிர்களுக்கு நீங்கள் வந்து உணவு தர முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். இதை தான் வந்து அனைத்து சித்தர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதுலேயும் வந்து இப்போ உங்களுக்கு துலாம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தே கிடைக்குது அப்படிங்கிறனா. அப்படி அந்த மாதிரி சொத்து பத்துக்கள் கிடைக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும்போது, தான தர்மங்களும் ஆலய வழிபாடுகளும் செய்யும்போது நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப இலகுவாக அது வச்சிருக்கும், எளிமையாக வச்சிருக்கும், ஆட விடாது நம்மளை. சில மனிதர்கள் பார்க்கலாம், அந்த அர்த்தராத்திரியில் கொடைபிடிக்கிறது அப்படிங்கிறது காசு திடீர்னு வந்ததுக்கப்புறம் ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடு காட்டுவாங்க இல்லையா? அது மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து நிறைய ஆலய திருப்பணிகள்லாம் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த காலத்தில். ஸோ ஊர் பெரியவர்கள் வந்து அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்து வச்சாங்க. ஸோ
ஸோ இந்த 3 ராசியினருமே இப்போ நான் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது, ஆலய வழிபாடுகள் செய்யும் பொழுது, உங்களுக்கான கெடுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கம்மியாகும். மேற்கொண்டு உங்களுக்கு நன்மைகள் விளைவதற்கான விஷயங்கள வந்து என்னுடைய அந்த இலவச பொது பலன்கள் பகுதியில ரொம்ப விரிவாவே சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச குறிப்புக்கு வரேன். இப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்க ரொம்ப ஒரு அ சாலிடான சக்சஸ நோக்கி நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும். அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும். உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேல வெள்ளம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்ப இதிலிருந்து மீளணும்னா, ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும். அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட் இந்த புரோகிராம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே. இந்த செகண்ட் உங்களுக்கு இத பார்க்க கிடைப்பதற்கு காரணமே, அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான். ஸோ, உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில அமைச்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் வந்து உங்க லைஃப் வந்து மாறும். நிறைய உதாரணங்கள், என்னுடைய கிளையண்ட்ஸோடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்கும்போது தெரியும், இது எந்த அளவுக்கு பலன் தரும்ங்கிறது. இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். ஆனால் கவனமாக கேளுங்க, இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது. உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பணும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம். குழந்தையோடைய பெயர் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு வச்சுருக்கீங்கன்னா, குழந்தையோடைய பிறந்த தேதி, நேரம், பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும், என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன். எது பொருந்திருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி, உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே, உங்கள் லைஃப்பை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ஒத்து போணுச்சுன்னா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயரை அனுப்பலாம், வியாபார பெயரை அனுப்பலாம், குழந்தைகளுடைய பெயரை அனுப்பலாம். உங்களுக்கு நான் 3 நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இதை அனுப்புங்க. உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.